Hello everyone, we welcome you to this monthly blessing prayer meeting by Satya Ministries. உங்கள் அனைவரையும் இந்த சத்யா மாத கூட்டத்தில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். Our God is so good. Let's taste and see how good the Lord is. நாம் இப்பொழுது நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, பெருமையான நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லி. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும், இதோ இல்லத்திலும் மகிமையாய் நீர் இறங்குவீராக. இதோ அவர்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், ஏக்கங்கள், துக்கங்கள், இதோ எல்லா ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இதோ கர்த்தாவே, இதோ ஜெப ஆவி எல்லாரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்திற்கு நிரப்பி இதோ எழுப்புதல்ல எங்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். They are our messengers who carry our prayer request from earth to heaven and bring back a reply from heaven to earth. இவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுது. தேவனுடைய அபிஷேகம் கடந்து வருவதாக, நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை
வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சோர்வான ஆவியை நீக்கும், துயர ஆவியை அகற்றும், கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். சோர்வான ஆவியை நீக்கும், துயர ஆவியை அகற்றும், கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். சோர்வான ஆவியை நீக்கும், துயர ஆவியை அகற்றும், கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. ஊழிய பாதையில் துன்பம், விசுவாசிகளாலே நெருக்கம், ஏனெந்த ஊழியம் எனக்கு உமக்காகத்தானே ஐயா. ஊழிய பாதையில் துன்பம், விசுவாசிகளாலே நெருக்கம், ஏனெந்த ஊழியம் எனக்கு உமக்காகத்தானே ஐயா. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பறப்பேன், காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பறப்பேன், காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே.
சமூகத்திற்கே இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. இரவெல்லாம் உறக்கமே இல்லை, வியாதியால் மனக்கவலை, தாங்குவோர் யாருமே இல்லை, நீரே காத்துக் கொள்வீர். இரவெல்லாம் உறக்கமே இல்லை, வியாதியால் மனக்கவலை, தாங்குவோர் யாருமே இல்லை, நீரே காத்துக் கொள்வீர். இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே, கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி, கொடும்பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமை அகற்றி, கொடும்பாதாள வழி விலக்கி. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனாரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
I love to caption today's word of God as God's blessings are always new. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க விரும்புகின்ற தலைப்பு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே புதியவைகள். Amen. ஆமென். God's blessings are always new. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே புதியவைகள். Or God commands new blessings. இல்லை என்று சொன்னால் எப்படி சொல்லலாம்? தேவன் புதிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். Hallelujah. ஆமென். God wants to do great things, new things in your life. நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள், புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Our God does everything new. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் புதியதாக செய்கிறவர். Every day is a new beginning. ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்கள். Every day is a new experience. ஒவ்வொரு நாளும் புதிய துவக்கங்கள். The words like wilderness and desert are very common for the Lord. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் வனாந்திரம் அதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. Because we the people of God go through the path of wilderness and dryness. ஏன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வனாந்திரங்கள், ஆறுகள் போன்ற காரியங்கள் வழியாக கடந்து சென்று கொண்டு தான் இருக்கிறோம். Because of the curse of the earth. காரணம் பூமி சபிக்கப்பட்டது. But after Jesus Christ came into this earth, ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு through his precious blood, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் the மூலம் curse became a life. அந்த சாபம் ஜீவனாக மாறியது. Amen. ஆமென். The Lord did a new thing. தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்தார். Right from the day of creation, சிருஷ்டிப்பின் நாள் முதல் people were living in darkness and sin and weaknesses. மக்கள் தானே பலவீனங்களிலே, பாவங்களிலே, இருளிலே வாழ்ந்து வந்தார்கள். But Jesus Christ did a new thing. ஆனால் இயேசு வந்தார், ஒரு புதிய காரியத்தை செய்தார். Nobody expected. யாரும் அதை எதிர்பார்க்கவில்லை. But according to the prophecies, ஆனால் தீர்க்கதரிசனங்களின்படி God became man. தேவன் மனிதனானார். Hallelujah. ஆமென். A new thing happened. புதிய காரியம் ஒன்று நடந்தது. Even Satan would not have thought like that. பிசாசு கூட இப்படி யோசித்திருக்க மாட்டான். Of course, the Lord told in the Garden of Eden, ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் சொன்னார், Genesis 3:15, ஆதியாகமம் 3:15, I'll put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். Hallelujah. The word of God was there. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. But then even Satan could not understand the move of God. ஆனாலும் தேவனுடைய செயலை பிசாசு கூட புரிந்து கொள்ள முடியவில்லையே. Because God's wisdom is unsearchable. ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஞானம் ஆராய்ந்து முடியாதது. That's what Paul wrote in 1 Timothy as we read. அதுதான் 1 தீமோத்தேயுவிலே பவுல் எழுதுகிறார் பாருங்கள். He says 1 Timothy 6:15, 6:15, which in his times he shall shew who is the blessed and only potentate, the King of kings and Lord of lords, who only hath immortality, dwelling in the light, which no man can approach unto, whom no man hath seen nor can see, to whom be honor and power everlasting. Amen. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களிலே வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Hallelujah. Such is the power of God. தேவனுடைய வல்லமை அவ்வளவு பெரியது. But when God came in simplicity, ஆனால் தேவன் எளிமையாக வெளிப்படுகிறார். Satan could not understand. பிசாசுக்கு அது புரியவில்லை. God does new things. தேவன் புதிய காரியங்களை செய்கிறவர். It has new things in your life also. நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்வார். Here the word of God says, வார்த்தை சொல்லுகிறது, behold, I will do a new thing. சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். God deals with bringing revival and change in your life, in your family and in the church. நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபையிலே கர்த்தர் புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறார். Amen. Amen. Again I repeat. திரும்ப சொல்கிறேன். God deals with bringing revival and change in our life, in our family and in the church. தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே, சபையிலே ஒரு புதிய எழுப்புதலையும் மாற்றுதலையும் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். God is always for a revival. தேவன் எப்பொழுதுமே ஒரு எழுப்புதல் வேண்டும் என்று விரும்புகிறார். He revives your hearts. உள்ளத்தை எழுப்புதலடைய செய்கிறார். He strengthens your weak bodies. உங்கள் பலவீனப்பட்ட சரீரங்களை பலப்படுத்துகிறார். Amen. Hallelujah. He revives you every day. ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கிறார்.
He kickstarts you every day. ஒவ்வொரு நாளும் கிக் ஸ்டார்ட் பண்றாரு. Hallelujah. ஆமென். When you are depressed and discouraged, He kickstarts you and says, come on, arise. சோர்ந்து அப்படியே பயந்து படுத்து கொண்டிருக்க வேலை சொல்றாரு, எழுந்துன்னு சொல்லி நம்மளை கிக் ஸ்டார்ட் பண்ணி விடுகிறார். Hallelujah. When people were living in darkness and God's darkness, மக்கள் தானே இருளிலும் இருளிலும் வாழ்ந்து வந்த வேளையில் there was a light. ஒரு ஒளி உதித்தது. The light shone in the east. அந்த ஒளி கிழக்கிலே உதித்தது. Hallelujah. Amen. The wise men saw the light. அந்த ஞானிகள் அதை They கண்டார்கள். followed the light. அந்த ஒளியை பின்பற்றினார்கள். And they saw the light. அந்த ஒளியை கண்டார்கள். The shepherds saw the light. மேய்ப்பர்கள் ஒளியை The கண்டார்கள். only begotten Son of God. தேவனுடைய ஒரே பேரான குமாரன். Oh, hallelujah. ஆமென். Sathama, hallelujah. Hallelujah. The Lord did a new thing on the cross. சிலுவையிலே தேவன் புதிய ஒரு காரியத்தை செய்தார். A new type of redemption. புதிய ஒரு மீட்பை A காண்பித்தார். life in His blood. அவருடைய ரத்தத்திலே ஒரு மீட்பு. His blood was shed. ரத்தம் சிந்தப்பட்டது. And He drew all men unto Him. எல்லோரையும் தன் பக்கமாக இழுத்துக்கொண்டார். Satan was amazed. பிசாசுக்கு ஆச்சரியம் தாங்க Satan could not understand the move of God. தேவனுடைய செயலை பிசாசு புரிந்து கொள்ள முடியாது. He thought, end with Jesus. என்ன நினைத்தான், இயேசுவின் கதை But முடிந்தது. there was a new beginning. ஆனால் புதிய ஒரு ஆரம்பம் On the வந்தது. third day, the Lord rose again. மூன்றாம் நாளில் இயேசு உயிரோடு எழுந்தார். That is Christianity. அதுதான் கிறிஸ்தவம். The Lord is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Hallelujah. ஆமென். That is the basic principles behind Christianity. கிறிஸ்தவத்தின் பின்னாலே காணப்படுகிற அடிப்படை கொள்கையே தானே. We worship God who is alive. ஜீவனுள்ள தேவனை On the ஆராதிக்கிறோம். third day, he rose again. மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார். A new beginning. புதிய ஒரு ஆரம்பம். Amen. Hallelujah. And He said, I will send my Holy Ghost. அவர் சொன்னார், என் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் நான் I will அனுப்புகிறேன். send my comforter. தேற்றரவாளனை அனுப்புகிறேன். A new thing happened. புதிய காரியம் ஒன்று நடந்தது. Hallelujah. The Holy Ghost came. பரிசுத்த ஆவி வந்தார். Satan thought Jesus is taken away. பிசாசு நினைத்தான் இயேசுவின் கதை முடிந்தது. He's gone back to heaven. சரி, பரலோகம் அவர் போயிட்டாரு. What is going to happen? என்ன ஆகும்? I can torture God's children. தேவனுடைய பிள்ளைகளை நான் வாதிக்கலாம். But Jesus said, இயேசு சொன்னார், I go, but I send my comforter. நான் போகிறேன், ஆனாலும் என் தேற்றரவாளனை I அனுப்புகிறேன். will not leave you alone. நான் உங்களை தனியாக விடேன். I will not leave you alone. நான் உங்களை தனியாக விட மாட்டேன். Behold, I'll be with you even unto the end of the world. உலகத்தின் முடிவு வரைந்து உங்களுடனே கூட இருப்பேன். And exactly on the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளிலே as the people are waiting, the disciples are waiting, சீஷர்கள் காத்து an கொண்டிருக்கிறார்கள். unusual thing happened. வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியம் A நடந்தது. new thing happened. புதிய ஒரு காரியம் நடந்தது. Behold, a new thing happened. இதோ ஒரு புதிய காரியம் நடந்தது. The heavens were opened. பரலோகம் The திறக்கப்பட்டது. fire came from heaven. வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. People saw the fire. மக்கள் அக்கினியை கண்டார்கள். Disciples saw the fire. சீஷர்கள் கண்டார்கள். It came like a cloven tongues அவர்கள் மீது பிளந்திருக்கிற நாவுகளைப் போல வந்தது. and rested upon everybody. ஒவ்வொரு மீது வந்து இறங்கியது. And they began to speak in new tongues, அந்நிய பாஷையில பேச a ஆரம்பித்தார்கள். new language. புதிய பாஷைகள். A new thing happened. புதிய காரியம் A நடந்தது. new tongues came. புதிய நாவு கொடுக்கப்பட்டது. Hallelujah. ஆமென். Satam, hallelujah. ஆமென். Even today also, nobody of you repeat the same tongues which God has given to you. இன்றைக்கு கூட பாருங்க, தேவன் கொடுத்த அந்நிய பாஷை யாரும் அதே பாஷையை பேசுவது இல்லை. Everybody speaks in new language. ஒவ்வொரு புதிய பாஷையில பேசுகிறோம். Look at the billions of people who lived, who are living, who is going to live. கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தார்கள், வாழ்கிறார்கள், வாழ The போகிறார்கள். anointed people of God, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். God anoints them தேவன் அவளை with அபிஷேகிக்கிறார். a new tongue. புதிய நாவுகள். It is not a repeated tongue. திரும்ப திரும்ப சொல்வதல்ல. Oh, it's a new tongue. புதிய நாவு. It's not identical with each other. ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டதும் அல்ல. Everybody, God gives a new thing. தேவன் புதிய புதிய காரியங்களை தருகிறார். My God does everything new. தேவன் எல்லாவற்றையும் புதியதாக செய்கிறார். My God is not a copycat. என்னுடைய தேவன் காப்பி அடிக்கிறவர் அல்ல. Satan is a copycat. பிசாசு தாங்க காப்பி அடிப்பான். But my God does everything new. ஆனா என் தேவன் எல்லாவற்றையும் புதியதாக செய்கிறார். He does new things in your life. நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிறார். Amen. ஆமென். Hallelujah. Let not your heart be troubled. இருதயம் கலங்க வேண்டாம். Don't look behind. பின்னிட்டு பார்க்காதீங்க. Don't look at your past. கடந்த காலத்தை பார்க்காதீங்க. Run towards the future. எதிர்காலத்தை நோக்கி ஓடுங்கள். Yes, many things God has stopped moving in their lives. பல காரியங்களை காத்து நிறுத்தி விட்டார். Oh, many things like that. பல காரியங்கள். பல many- நினைக்கிறார்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி விட்டார். Yes, many things God has stopped blessing me. தேவன் என்னை ஆசீர்வதிப்பதை நிறுத்தி விட்டார் என்று பலர் நினைக்கிறார்கள். Which is not true. அப்படி அல்லவே. They are not attentive to what God is doing. தேவன் செய்கிற காரியத்தில் அவர்கள் விழிப்போடு இல்லை. You should be always attentive every day to what God is doing in your life. என் வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறார் என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் விழிப்போடு இருங்கள். Your mind should be very sharp அப்படி கூர்மையாக இருக்கட்டும். to understand the move of God in your life every day. ஒவ்வொரு நாளும் தேவன் என் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார் என்று
பார்த்து கொண்டே இருங்கள். You have to be aware of what God is doing. தேவன் என்ன செய்கிறார் என்பதை குறித்து விழிப்போடு இருங்கள். Don't be dumb. ஊமையா இருக்காதீங்க. Don't be dumb. ஊமையா இருக்காதீங்க. You will miss the opportunities. வாய்ப்புகளை தவற விடுவீர்கள். You will miss what God is doing. தேவன் செய்கிற காரியத்தை தவற விடுவீர்கள். You may not realize it, but that will pass away. உணராமல் போகலாம், ஆனாலும் கடந்து போய்விடும். Yes, when you don't realize what God is doing, it will pass away. You may not understand it. தேவன் செய்கிறதை உணராவிட்டால் நமக்கு புரியாது, கடந்து போய்விடும். Amen. Hallelujah. So we have to be very, very attentive to what God is doing in your life. He is doing new things in your life every day. Be attentive every day to hear what is God is doing in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாரே, அதை குறித்த ஒரு விழிப்புணர்வை பெற்றவர்களாக இருங்கள். Amen. Don't miss the way. வழியை தவற விடாதீர்கள். We look only at outside. நாம் வெளிப்பிரகாரமாக தான் பார்ப்போம். Oh, but God is moving inside. ஆனால் தேவன் உள்ளே பார்க்கிறார். Hallelujah. We look only outside move. நாம் வெளியே நடக்கிறதா பார்ப்போம். But God is moving inside you. ஆனால் தேவன் உள்ளே The செயல்படுகிறார். Holy Ghost is inside. பரிசுத்த ஆவி உள்ளே இருக்கிறார். Hallelujah. When you are anointed by the Holy Ghost, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் He is பண்ணப்படும்போது moving in your life. வாழ்க்கையிலே செயல்படுகிறார். Hallelujah. But reflect on the past with gratitude and have stimulated faith. கடந்த காலத்தை எண்ணி பாருங்கள், விசுவாசத்தை தட்டி விடுங்கள். Amen. ஆமென். Remember what God has done for you previously. இதுக்கு முன்பாக ஆண்டவர் செய்தாரே, Yes. அதெல்லாம் நினைச்சு பாருங்க. Remember what God has done. தேவன் செய்து நினையுங்கள். And be thankful to Him. நன்றியா இருங்க. In order to see what God is doing, we need to follow few instructions. தேவன் என்ன செய்கிறார் என்பதை அறிய வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை புத்திமதிகளை நாம் கவனிக்க வேண்டும். I'll tell you one or two things. ஒன்று ரெண்டு சொல்கிறேன். In order to see what is God doing now, இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்பதை அறிய வேண்டுமானால் follow these few instructions. இந்த ஒரு சில அறிவுரைகளை பின்பற்றுங்கள். Number one, முதலாவது, don't live in the past. கடந்த காலத்தில் வாழாதே. Don't live in the past. கடந்த காலத்தில் வாழாதே. When you live in the past, you cannot see a new thing. கடந்த காலத்தில் வாழ்ந்தால் புதிய காரியத்தை காண முடியாது. God is doing something new in your life every day. ஒவ்வொரு நாளும் தேவன் என் வாழ்க்கையிலே புதிய புதிய காரியங்களை செய்கிறார். Don't say good old days. அந்நாட்கள்ல அப்பெல்லாம் பேசக்கூடாது. So don't be just brooding about those things. அதே யோசிச்சுக்காதீங்க. That's what verse 18 says. 18ஆம் வசனம் தான் சொல்லுது. Remember ye not the former things, பழையவைகளை நினைக்காதே. neither consider the things of the old. பழைய காரியங்களை யோசிக்காதே. In the old life you have done many things. பழைய நாட்களில் பல காரியங்கள் செய்திருக்கலாம். In old life your life was entirely different. அது முற்றிலும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை தான். It was one with Satan. பிசாசோடு இணைந்து It இருந்தது. was one with the world. உலகத்தோடு இணைந்து இருந்தது. Just don't look back. அதை பார்க்காதே. Don't be brooding over all the old things. பழைய காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்காதே. Don't say if I am the old man you do not know what is going to happen. நான் பழைய ஆளா இருந்தா என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. That means the old man has not died. என்ன அர்த்தம்? பழைய மனுஷன் ஒன்னும் சாகல. Still you have kept a part of it in your life. Something, oh, it will be helpful for me in the future. இன்னும் கூட சரி பின்னால கொஞ்சம் உதவியா இருக்குமேன்னு அதை கொஞ்சம் அப்படியே வச்சிருக்கிறோம். You just keep a compartment for your old life. ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்படியே வச்சிருக்கிறோம். And say, oh, something will be helpful for me. சரி பின்னால கொஞ்சம் உதவட்டுமே. Something attacks me, it will be helpful for me. சரி ஏதாவது பிரச்சனை வந்தா கொஞ்சம் இது கொஞ்சம் உதவி செய்யுமே. That means your baptism has become null. அப்படி சொன்னா ஞானஸ்நானம் ஒருமில்லாமல் போய்விட்டது. What is baptism? ஞானஸ்நானம் என்பது Old dies. பழைய மனிதன் செத்தான். Old man dies. பழைய மனிதன் செத்தான். Everything has become new. எல்லாம் புதியதாயிற்று. So if you are a new creature in Christ, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருந்தால் dare not say don't stimulate my old life. என் பழைய வாழ்க்கையை தூண்டி பார்க்காதன் சொல்லாதீங்க. That means you are not died for your old sins. என்ன அர்த்தம்? பழைய பாவத்துக்கு இன்னும் நான் சாகவில்லை. That means you cannot understand what God is moving in your life at present. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இப்பொழுது தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை. Don't live in the past. கடந்த காலத்தில் வாழாதே. Then you cannot see a new thing happening. அப்படி நான் வாழ்ந்தால் புதிய காரியத்தை காண முடியாது. Don't be blinded by the past ways. கடந்த கால வழியினாலே குருடனாகி விடாதே. Then you cannot see what God is doing right now. தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. Amen. It's good we remember good things what God has done now. தேவன் செய்த நல்ல காரியங்களை நினைத்துக் கொள்வது நல்லதுதான். But do not camp in the old life itself. ஆனால் பழைய வாழ்க்கையிலே கேம்ப் அடிச்சிடாதீங்க. Yes, don't be camping in the old life. பழைய வாழ்க்கையிலே தங்கிடாதீங்க. Christian life is moving to next dimensions. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? ஒவ்வொரு படியாக போய்க்கொண்டே இருப்பது. Go to next levels. அடுத்த கட்டம் போங்க. Don't camp in the old segments. பழைய காரியத்திலே அப்படியே கேம்ப் போட்றாதீங்க. Then you cannot understand what God is doing in the new segments. அப்படி சொன்னால்
புதிய காரியத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார் நமக்கு விளங்காது. God is doing new things in your life. என் வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியங்களை He செய்கிறார். wants to do new things. புதிய காரியம் செய்ய My விரும்புகிறார். God is not an old God. என் தேவன் ரொம்ப பழசு கிடையாது. Oh, He does new things every day. ஒவ்வொரு நாளும் புதியதை செய்கிறவர். Hallelujah. ஆமென். Satam hallelujah. Hallelujah. Do not camp in your old life. பழைய வாழ்க்கையிலேயே தங்கி விடாதீர்கள். When it's time to move on, go to next levels. அடுத்த கட்ட போக வேண்டி வரும்போது அடுத்த கட்டம் செல்லுங்கள். Oh, don't fear and stay in your old life itself. பழைய வாழ்க்கையிலேயே தங்கி விடாதீர்கள். Don't stay in the old camp itself. பழைய கேம்ப்ல இருந்துறாதீங்க. God keeps moving. தேவன் மூவ் ஆகி கொண்டே இருக்கிறார். Amen. Hallelujah. Can you imagine and see what God has done in your life today morning? இன்றைக்கு பாருங்கள் கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன செய்திருக்காரு. Just imagine and see. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. Recollect God would have done something new today in your life. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் செய்த புதிய காரியத்தை யோசித்து பாருங்க. Just imagine and see what God has done. தேவன் என்ன செய்திருக்கார் கொஞ்சம் கற்பனை செய்யுங்க. You have to look into and see what God is doing. தேவன் என்ன செய்கிறார் என்பதை உற்று நோக்குங்கள். Yes, you have to listen to what God is doing every day in your life. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறார் நல்லா யோசித்து பாருங்க. Amen. Hallelujah. You have to realize what God is doing. தேவன் என்ன செய்கிறார் என்பதை உணருங்கள். Yes, but we people, we boast about our past, but we cannot tell what God is doing right now. கடந்த காலத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம், ஆனால் இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்பதை நினைப்பதே இல்லை. Hallelujah. We just boast about the past. கடந்த காலத்தை பெருமையா பேசுவோம். In those days I did like that. அந்நாட்கள்ல அப்படி பண்ணேன். We remember those things. அதையே யோசிப்போம். But at present God is doing new thing. இப்பொழுது கர்த்தர் புதிய காரியம் He says, behold, I will do a new thing. புதிய காரியத்தை செய்கிறார். And it shall spring forth. அது நிச்சயமாக பூத்து குலுங்கும். Amen. Amen. It shall spring forth. நிச்சயம் அது It is springing forth. அது பூத்து குலுங்குது. It is coming out. வெளியே வருது. It's coming out. வெளியே வருது. But you're not knowing about it. ஆனா தெரியலையே. Because you are blinded. குருடாகி விட்டாய். You're thinking about only your past. கடந்த காலத்தை தான் யோசிக்கிறாய். We serve a God who is present. இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய கர்த்தரை தான் நான் ஆராதிக்கிறேன். Hallelujah. Amen. We serve a now God. இப்பொழுது இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறேன். We serve a now God. இப்பொழுது இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறேன். Hallelujah. Who at present is doing great things in my life. இப்பொழுது இந்த நேரத்திலே என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார். He's doing new things every day in my life. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கிறார். Ezekiel 37:9 says. எசேக்கியேல் 37:9 சொல்கிறது. He has given a new breath to me. எனக்கு புதிய சுவாசத்தை கொடுத்தார். Every day he gives me new breath. ஒவ்வொரு நாளும் புதிய சுவாசம். Amen. Hallelujah. Lamentation 3:21-23 says. புலம்பல் 3ஆம் அதிகாரம். He has given us new mercies and compassions every day. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய இரக்கங்களை அவர் கட்டளையிடுகிறார். Amen. ஆமென். Every day his compassions are new every morning. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலைதோறும் அவைகள் புதியவைகள். Acts 2:4 says. அப்போஸ்தலர் 2:4 பாருங்க. He has given new life to us in our churches, in our life. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சபையிலே புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். Fresh outpouring of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை புதியதாக ஊற்றி இருக்கிறார். Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. We should realize all these things that is happening in our life. நடந்த காரியங்களை யோசித்து பாருங்க. Then you will know what God is doing in our lives. அப்பொழுது தான் தேவன் என்ன செய்கிறார் என்பது நமக்கு விளங்கும். There's a revival in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரட்டும். God makes a way when there seems to be no way. வழி இல்லாத இருக்கிற இடத்தில் தான் தேவன் வழியை உண்டு பண்ணுகிறார். Hallelujah. Amen. He is a God of speciality. அவர் ஸ்பெஷாலிட்டி தேவன் அவர். Where there's no way he makes a way. எங்க வழி இல்ல அங்கத்தான் வழியை He உண்டாக்குவார். says I will even a way in the wilderness. வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன். Amen. ஆமென். எங்க வழி உண்டாக்குகிறார்? வனாந்திரத்திலே. வனாந்திரத்திலே. ஹல்லேலூயா. எதிர்பார்க்காத இடத்துல, எதிர்பார்க்காத நேரத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வழிகள் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கவே மாட்டீங்க, கர்த்தர் வழிகளை உண்டாக்குவார். ஆனால் நீங்கள் விழிப்பா இருக்க வேண்டும். அவர் கடந்து போய் விடுவார். கடந்து போன பிறகு நீ யோசித்து பார்த்தா ஒன்றும் நடக்காது. அவர் வரும் பொழுது விழிப்பா இருக்கும் பொழுது அவர்கள் வனாந்தரமான உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வழிகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. Yes, when things seems to be impossible, he will make a way. முடியாது என்று நினைக்கிற இடத்திலே ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். He will make a road in the desert. வனாந்திரத்திலே அவர் வழியை உண்டு பண்ணுவார். Miracle waters in the desert. வனாந்திரத்திலே அற்புதமாக தண்ணீரை கொண்டு வருவார். Yes, he'll give them a road, a river and a stream. அவர்களுக்கு தானே ஒரு சாலை உண்டாக்குவார், ஆறுகளை உண்டாக்குவார், ஊற்றை உண்டாக்குவார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். Yes, God is building his people. தேவன் தம்முடைய மக்களை
கட்டி எழுப்புகிறார். They will show forth His praise. அவருடைய துதியை சொல்லி வருவார்கள். That's what Isaiah 43:21 says. ஏசாயா 43:21 சொல்கிறது பாருங்க. These people have I formed for myself, they shall show forth my praise. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். Amen. Who are you today? நாம் யார்? You are a new people for Christ. கிறிஸ்துவுக்கென்று உருவாக்கப்பட்ட புதிய ஜனம். Who are you today? நாம் யார்? You will show forth God's praise. தேவனுடைய துதியை சொல்லி வருவேன். Hallelujah. You will choose the praises of the Almighty God. சர்வவல்லமையுள்ள தேவனுடைய துதியை சொல்லும்படியாக அழைக்கப்பட்டீர்கள். Why you have been chosen to praise God? ஏன் துதியை சொல்லி வரும்படியாக? God refined you in the desert. தேவன் தாமே அந்த வனாந்தரத்தில் நம்மை கண்டுபிடித்தாரே. Hallelujah. He refined you in the desert. வனாந்தரத்திலே நம்மை He சுத்திகரித்தார். proved His way in the wilderness for you. வழியிலே தம்முடைய வழியை காட்டினாரே. And you have seen the power of God manifested in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துவதை கண்டீர்கள். Amen. ஆமென். Yes, every day you have been seeing what God is doing. தேவன் செய்த எல்லாவற்றையும் கண்டீர்கள். So the Lord says கர்த்தர் சொல்கிறார் about you, உங்களை குறித்து, these people have I formed for myself, இந்த மக்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். for they will show forth my praise. என் துதியை சொல்லி வருவார்கள். Hallelujah. ஆமென். Whom God has chosen you today, you the people of God, to show forth His praise to the whole world that God does new things in my life. உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்காக? என் வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார் என்று உலகத்துக்கு நீங்கள் சொல்லும்படியாகத்தான். Hallelujah. Amen. So always keep your minds and hearts open to what God is doing in your life. ஆகவே தேவன் வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்களுக்கு கண்ணையும் மனதையும் திறந்து வைத்திருங்கள். Let Him do a new thing in your life. என் வாழ்க்கையில புதிய காரியத்தை அவர் செய்யட்டும். Allow Him to do a new thing. புதிய காரியத்தை செய்ய அனுமதி கொடுங்கள். Submit yourself to the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Every day get up in the morning. ஒரு நாள் காலையில எழுந்து Submit to God's will. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்கள். Unless you align with God's will, தேவனுடைய சித்தத்தோடு இணையாவிட்டால் He cannot do a new thing for you. புதிய காரியத்தை செய்ய முடியாது. If you are ruled by your own self, சுயத்தாலே ஆளப்பட்ட own pride, பழைய பெருமை, own knowledge, பழைய அறிவு, oh, He cannot do anything. அவரால் ஒன்றும் செய்ய You முடியாது. become a zero every morning. ஒவ்வொரு நாளும் ஜீரோ தான். Commit your life. வாழ்க்கை அவருக்கு ஒப்புக்கொடு. Break your heart before God. தேவனுடைய உள்ளத்தை உடையுங்கள். Remove every prejudice. எல்லா விதமான சுயநீதி அகற்றி Be humble in the sight of God. தேவனுடைய பார்வையை தாழ்த்தி, If you are a Christian, கிறிஸ்தவராக if you are a believer of God, விசுவாசியாக if God wants to do new things in your life, வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்பினார். you have to break yourself every morning. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக உடைத்து Let your pride come down. பெருமை வெளியே வரட்டும். Let your stubbornness come down. பிடிவாதம் வெளியே Be வரட்டும். ruled by the Holy Spirit. பரிசுத்த ஆவி ஆளட்டும். Give way for the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. Say, here am I, Lord. இதோ அடியேன் கர்த்தர். Do new thing in my life. வாழ்க்கையில புதிய The காரியம், Lord will do new thing. கர்த்தர் புதிய காரியம் செய்வார். Otherwise, you will be still in your old life, old blessings. இல்லை என்று சொன்னால் பழைய வாழ்க்கை, பழைய ஆசீர்வாதத்துல அப்படியே ஊறிக்கொண்டே இருப்போம். அந்த சாக்கடையில ஊறிக்கொண்டு இருப்போம். அந்த பாண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த குட்டையிலே ஊறிக்கொண்டு இருப்போம். அந்த கர்த்தர் குட்டையின் அனுபவத்துக்காக உங்களை தெரிந்து கொள்ளல, உங்களுடைய அப்படியாக ராஜாக்கள் முன்பாக, ஆசாரர் முன்பாக நிற்கும்படியாக ஆமென். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. And God has not chosen you to be a pond like experience, குட்டை அனுபவத்துக்காக கர்த்தரை தெரிந்து கொள்ள to வேண்டும். move in the oceans. கடலிலே நீச்சல் அடிக்க வேண்டும். Amen. You are not a small toad in a pond, குட்டையில் இருக்கு சிறு தவளை அல்ல நீங்கள். but you are a whale in the ocean. கடலிலே இருக்கக்கூடிய பெரிய திமிங்கலங்கள் நீங்கள். Hallelujah. Nobody can wag their tail about you. யாரும் தொட முடியாதுங்க. Oh, you belong to a supernatural God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுக்கு சொந்தம். What I have to do? நான் என்ன செய்ய I வேண்டும்? break my heart before God. என் உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு I வருகிறேன். humble myself before God. தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறேன். I remove every self from my heart. சுயத்தை அகற்றுகிறேன். Oh, remove every self. Change. Let there be a change in your heart. வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். Don't be just a same person. ஒரே நபராக இருக்காதீர்கள். Just be having the same old habits. பழைய பழக்க வழக்கங்கள் வேண்டாம். Break yourself before the Holy Spirit. பரிசுத்தாவிக்கு முன்பாக உங்களுக்கு கொடுங்கள். If you go by your old habits, பழைய பழக்க வழக்கத்தின்படி when போனால் God does new things, தேவன் புதிய காரியத்தை you செய்யும்போது cannot come into that groove of the Holy Spirit. பரிசுத்தாவின் அந்த ஆளுகையின் கீழாக வர You முடியாது. should have a new mind to serve new God. புதிய தேவனை ஆராதிக்க புதிய மனம் தேவை. It does new things in your life. புதிய காரியத்தை செய்கிறார். Hallelujah. Satama hallelujah. Even the coming of the Lord is a new thing. கர்த்தருடைய வருகையும் புதிய காரியம்தான். Oh, you will hear the angel sound தூதர்களின் சத்தத்தை and கேட்பீர்கள். your body will be transformed. சரீரம் மறுரூபம் A அடையும். new thing is going to happen. புதிய காரியம் A நடக்கும். new experience you will feel in your body. சரீரத்திலே புதிய அனுபவத்தை காண்பாய். This mortal body puts on immortality. இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரிக்கும். How it happens? எப்படி? Every day you are watchful at the sight of God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பார்வையிலே விழிப்போடு இருக்கிறேன். Anything can happen anytime. எந்த நேரத்தில் எது வேண்டுமானால் நடக்கலாம். Hallelujah. ஆமென். Satama hallelujah.
The Lord cares for you today. ஆண்டவர் உங்களை குறித்து He கரிசனை says, உள்ளவர். I will do a new thing. அவர் சொல்றார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், I will do a new thing. புதிய காரியம் And செய்வேன், it shall spring forth. அது நிச்சயமாக தோன்றும். I will even make a way in the wilderness வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுவேன், and rivers in the desert. அவாந்தர வெளியிலே Because ஆறுகள். I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், I have chosen you. நான் உன்னை தெரிந்து And I have safeguarded you. பாதுகாத்தேன். And verse 25 says, 25 even I am he that blotteth out the transgressions for mine own sake, and will not remember thy sins. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுவேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். Hallelujah. It doesn't remember your past. கடந்த காலத்தை அவர் நினைப்பதில்லை. It doesn't remember your past. கடந்த காலத்தை When நினைப்பதில்லை. God doesn't remember your past, கர்த்தர் கடந்த காலத்தை நினையாது. why are you bringing your past in the present life? ஏன் இந்த வாழ்க்கையிலே கடந்த காலத்தை கொண்டு வர வேண்டும்? Hallelujah. Don't bring your past into the present life. கடந்த காலத்தை நிகழ்காலத்துக்கு கொண்டு The வராதே. present life is for a blessed life. நிகழ்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட A வாழ்க்கை. new life in Christ to praise and worship Him. கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புதிய ஒரு வாழ்க்கை. To glorify the name of the Lord. இயேசுவை மகிமைப்படுத்தும். So don't bring your old life into the new life. ஆகவே பழைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வராதே. Hallelujah. ஆமென். Already the old wine is exhausted. ஏற்கனவே பழைய திராட்சரசம் தீர்ந்து விட்டதே. Oh, Mary comes and tells Jesus they have no wine. மரியாள் வந்து சொல்றார் இயேசுவிடத்திலே, அவளுக்கு திராட்சை ரசம் இல்லையே. They have no wine. திராட்சை ரசம் The இல்லையே. Lord says, what? My hour is not yet come. இயேசு சொல்கிறார், என் நேரம் இன்னும் வரவில்லை. But Mary said to the servants, வேலைக்காரி பார்த்து மரியாள் சொல்கிறார், do what he says. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். They brought the 6 jars. 6 கற்சாடிகளை கொண்டு The வந்தார்கள். Lord said, fill it கர்த்தர் சொன்னார், நிரப்புங்கள், and take it up. எடுத்துக்கொண்டு A போங்கள். new wine came. புதிய திராட்சை ரசம் வந்தது. Hallelujah. ஆமென். And the master of the ceremony says, அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறார், how come this new wine came now? எப்படி இந்த புதிய திராட்சை ரசம் வந்துச்சு? Normally they will give the new wine, the tasty wine in the beginning. நம்ம எப்பொழுதுமே ருசியாக இருக்கக்கூடிய அந்த ரசத்தை முதல்ல கொடுப்பாங்க. But how come now we have the tastiest wine? இப்போ எப்படி இவ்வளவு ருசி உள்ள ரசம் வந்துச்சு? The Lord changes your destiny. கர்த்தர் நம்முடைய முடிவுகளை மாற்றுகிறவர். Hallelujah. ஆமென். Your old life may be something dark and void. பழைய வாழ்க்கையை பார்த்தா கொஞ்சம் இருட்டு கஷ்டமா தான் இருந்துச்சு. But God has chosen you to bring forth His praise. ஆனா கர்த்தரோ அவருடைய துதியை நீங்கள் சொல்லி வரும்படியாக உங்களை தெரிந்து கொண்டார். Hallelujah. ஆமென். A new wine was so tasty. புதிய திராட்சை ரசம் அவ்வளவு ருசி. Your life is like that. வாழ்க்கை அப்படிதான். Your life is like that. வாழ்க்கை அப்படிதான். Old is exhausted. பழைய வாழ்க்கை போய் Old is gone. பழையது போயிடுச்சு. Don't bring your old now into new life. பழைய புதுசுல கொண்டு வந்து வைக்காதீங்க. Old cannot mix with new. பழையதும் புதியதும் ஒன்றாக சேராது. You are a new creature in Christ. கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி. He will do a new thing for புதிய you. காரியம் செய்வார். Every day there's new things for you. ஒவ்வொரு நாளும் புதிய காரியம். You have to be very watchful for His move. அவர் செய்கிற காரியத்தை குறித்து விழிப்போடே இருங்கள். People of God, தேவனுடைய மக்கள், forget your past. கடந்த காலத்தை மறந்து Bury your old nature. பழைய சுபாவத்தை புதைத்து விடுங்கள். Whatever is so much you are likened unto, break it up. ஒருவேளை பழைய காரியம் என்னவாதான் இருந்தாலும் உடைத்து வெளியே பாருங்கள். It may be your dress. உடை, It may be your food. உணவா It இருக்கலாம். may be something which is attractive you in the old days. ஒருவேளை பழைய நாட்களில் ஒரு சில காரியங்கள் நம்மை கவர்ந்திருக்கலாம். Cut it off. வெட்டி போடுங்க. Don't let it come into new life. புதிய வாழ்க்கையில் அது பிரவேசிக்க வேண்டாம். பழைய வாழ்க்கையில் உன்னுடைய உடை அல்லது உன்னுடைய சுபாவ குணங்கள், உன்னுடைய சாப்பாட்டுக்கான காரியங்கள், உடைக்கான காரியங்கள் அல்லது வேறு ஏதாவது பழைய காரியங்கள் நமக்கு ஒரு பெருசாய் காணப்படலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நீ வந்திருக்கும் பொழுது ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் உன்னை நடத்தும் போது அவையெல்லாம் கொண்டு வரவே கூடாது. எல்லாம் தூக்கி போட்டணும், எல்லாமே தூக்கி போட்டணும். எல்லாமே அது இதுக்கு வந்தானா அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது. Hallelujah. When you have to just eradicate everything. எல்லாவற்றையும் களைந்தெறியுங்க. Whatever it is in your old life. பழைய வாழ்க்கை என்ன? Cut it off. வெட்டுங்க. The Lord makes everything new. கர்த்தர் எல்லாவற்றையும். Old wine is exhausted. பழைய திராட்சை ரசம் தீர்ந்துடுச்சு. Yeah, it's over. முடிந்தது. Old life is gone. பழைய திராட்சை ரசம் Old முடிந்தது. habits gone. பழைய பழக்க வழக்கம் முடிந்தது. Old short temper gone. பழைய முற்கோபம் முடிந்தது. Old lust for the flesh is gone. மாம்ச இச்சை ஓடி போச்சு. Old lust for the food is gone. உணவை குறித்த ஒரு எண்ணம் இருந்துச்சு, போச்சு. Old life, old stress, old anxiety for your life is gone. வாழ்க்கை குறித்து பழைய கவலை எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சுங்க.
But now God has a new thing in my life. கர்த்தர் புதிய காரியத்தை I'm செய்கிறார். a new being for Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய I'm full மனிதன், of new anointing. புதிய அபிஷேகம், I'm a new creature. புதிய சிருஷ்டி. People should testify about me. மக்கள் என்னை குறித்து சாட்சி My சொல்லுங்கள். colleagues should testify. என்னுடைய கூட வேலை செய்கிறவர்கள் சாட்சி சொல்லுங்கள். My friends should testify. நண்பர்கள் சொல்ல My family members should testify. குடும்பத்தில் உள்ளவர்கள் சாட்சி Your சொல்லுங்கள். wife should testify about you. மனைவி சாட்சி சொல்லணும். Your husband should testify about you. கணவன் சாட்சி சொல்லணும். Your children should testify about you. பிள்ளைகள் சாட்சி சொல்லுங்கள். There's a radical change in my husband. கணவனுக்குள்ளாக பெரிய ஒரு மாற்றம். There's radical change in my wife. மனைவி வாழ்க்கையில பெரிய I மாற்றம். become a new creature. புதிய சிருஷ்டியாக. All things are gone away. பழையவைகள் ஓடிவிட்டது. Amen. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. Those who are new and attain new creature in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டவர்கள், they will be able to hear what God is moving. தேவன் செய்கிற காரியத்தை புரிந்து கொள்வீர்கள். They will be able to understand the move of God. தேவனுடைய செயலை புரிந்து The கொள்வீர்கள். deep calleth unto depth of God. ஆழம் கர்த்தரின் ஆழத்தை நோக்கி. Then when the Lord comes, கர்த்தர் வரும்பொழுது those who are in Christ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், those who look unto God and praise Him, தேவனை பார்த்து துதிக்கிறவர்கள், those who are not worried about all these old things, பழைய காரியங்களை குறித்து கவலைப்படாதவர்கள், only the mind is about kingdom of God. எப்பொழுதும் தேவனையே யோசிப்பார்கள். Oh, praising Him, அவரே doing துதிப்பார்கள். what pleases God, தேவனுக்கு பிரியமானதை worshiping தேவனை God, ஆராதிப்பார்கள். glorifying God. தேவனை They'll மகிமைப்படுத்துவார்கள். be taken up into rapture. எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Hallelujah. Amen. சத்தமா சொல்லுங்க hallelujah. Hallelujah. God is calling you for that purpose. கர்த்தர் அந்த நோக்கத்தோடு And அழைக்கிறார். things are going to happen very soon. சீக்கிரமாகவே நடக்கும். The world is going into some kind of radical changes. உலகம் பெரிய மாற்றத்தை நோக்கி ஓடுகிறது. Everything is changing. எல்லாமே மாறுகிறது. Nature is changing. இயற்கை மாறுகிறது. Everything is changing. எல்லாமே மாறுகிறது. That is a sign that I have to change. நான் மாற்றப்பட்டேன் என்பதற்கு ஒரு I have to அடையாளம். put on a new creation. புதிய சிருஷ்டியை தரித்தேன். I'm a new creature in Christ. கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி. All things are gone away. பழையவைகள் ஓடிவிட்டது. God brings miracles in my life. என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை கொண்டு When He வருகிறார். does something, it's only for the glory of God. தேவ மகிமைக்காக தான் நான் செய்கிறேன். Yes, the glory of the former things cannot be compared with the glory of the new thing that what God is doing right now. பழைய மகிமையை தேவன் இப்பொழுது செய்கிறாரே அந்த காரியத்தின் மகிமையோடு ஒப்பிடவே முடியாது. Hallelujah. ஆமென். Shall I repeat again? திரும்ப சொல்கிறேன். The glory of the former things cannot be compared with the glory of the new thing which God is going to do right now. முந்தினவைகளின் மகிமையை கொண்டு வந்து பிந்தினவைகளின் மகிமையோடு ஒப்பிடவே முடியாது. Hallelujah. Our end will be greater than the beginning. நம்முடைய முடிவு ஆரம்பத்தை காட்டிலும் பெரியதாகத்தான் இருக்கும். Amen. Our new thing will be better than the old things. புதிய காரியம் பழையதை காட்டிலும் மேன்மை உள்ளதாகத்தான் இருக்கும். Our end will be greater than the beginning. நம்முடைய முடிவு துவக்கத்தை காட்டிலும் பெரியதாகத்தான் இருக்கும். Amen. Expect God to do new things. தேவன் புதிய காரியத்தை செய்வார் என்று எதிர்பாருங்கள். Lift up your vision. உங்கள் தரிசனத்தை விரிவாக்குங்கள். Embrace the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற செய்கைகளை அணைத்துக் கொள்ளுங்கள். It has new things. புதிய காரியங்களை Holy செய்கிறார். Ghost does new things. பரிசுத்த ஆவியானவர் புதிய காரியம். Walk with the Holy Ghost. பரிசுத்த ஆவியோடு நின்று செல்லுங்கள். Walk with the Holy Ghost. பரிசுத்த ஆவியோடு செல்லுங்கள். God does new things in your life. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். Don't be just looking into your old ways. பழைய வழியே Break your old ways. உடையுங்கள். Break your old life. பழைய வாழ்க்கை உடையுங்கள். Submit yourself to God. தேவனுக்கு ஒப்புக்கொடுங்க. Break yourself before God. உடையுங்கள். Today, without changing your old life, இன்னைக்கு பழைய வாழ்க்கையை மாற்றுங்கள். don't go out. அப்படியே போவாதீங்க. Today, you give your heart to Jesus. இன்னைக்கு உள்ளத்தை இயேசு Today, you break your heart before Jesus. இன்னைக்கு உள்ளத்தை உடையுங்கள். Today, give your heart. இன்னைக்கு உள்ளத்தை Let old things go away. பழையவைகள் Old habits go away. பழைய பழக்கங்கள் Old sin go away. பழைய பாவம் ஓடட்டும். Old problems go away. பழைய பிரச்சனை ஓடட்டும். Old disease go away. பழைய நோய் ஓடட்டும். God does new things in your life. கர்த்தர் புதிய காரியம் He has செய்கிறார். chosen you to do new things. புதிய காரியத்தை செய்யத்தான் உங்களை He தேர்ந்தெடுத்தார். does great things in your life. வாழ்க்கையில பெரிய காரியம் செய்கிறார். Oh, He wants to bless you abundantly. ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Don't live by your past. கடந்த காலத்தில் வாழாதே. Live by your present. புதிய காலத்தில் A வாழ. new anointing God is giving புதிய you. அபிஷேகம். A new grace God is giving to புதிய you. கிருபை. Every day God is doing new things. கர்த்தர் புதிய காரியம் செய்கிறார். Amen. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீங்க. அவர் செய்கிற காரியங்கள் அதிசயமான காரியங்கள். When you turn your Bibles to Exodus chapter 17, யாத்திராகமம் 17க்கு திருப்புங்கள். in verses 1 to 7. 1-7 வரைக்கும் பாருங்க. Oh, the people of Israel, they complained that they have no water. இஸ்ரவேல் புத்திரர் தண்ணீர் இல்லை என்று முறுமுறுக்கிறார். Always they complain about the present conditions. இப்போது இருக்கிற நிலைமையை குறித்து எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு சண்டை போடுறதே வழக்கம். Yes, God brought them into freedom. கர்த்தர் விடுதலை செய்து கொண்டு வந்தார். They were just slaves in Egypt. எகிப்திலே அடிமையா இருந்தாங்களே. Amen. Hallelujah. Who were you once upon a time? ஒரு காலத்துல நான் யாரு? Who are you? நான் யாரு? You were a slave to Satan. பிசாசுக்கு அடிமையாக இருந்தேன். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க. எந்த பாவம் நம்ம மேற்கொள்கிறதோ அந்த பாவத்துக்கு நம்ம அடிமை. எந்த சுபாவ குணம் நம்ம மேற்கொள்கிறதோ அதுக்கு நம்ம அடிமை. ஆமாவா இல்லையா? ஒரே குடிப்பழத்துக்கு அடிமையா இருந்தா அந்த குடிப்பழத்துக்கு நம்ம அடிமையா இருக்கு. அதுக்கு ஸ்லேவா நாம் காணப்படுகிறோம். whichever habit is ruling you, you are a slave to that habit. எந்த பழக்க வழக்கம் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறதோ அதற்கு நாம் அடிமைகளே. Yes, you are a slave to that habit. அந்த பழக்கத்துக்கு நான் அடிமை. But what Jesus does, Yes, yes, he breaks it out. உடைக்கிறார். He removes the root. அந்த வேரையை He அறுக்கிறார். throws away. தூக்கி எறிகிறார். And your mind is upon Christ. எண்ணங்கள் கிறிஸ்துவின் மீது பதிகிறது. Hallelujah. சத்தமா. Hallelujah. How can you test whether you are a new creature? நான் புதிய சிருஷ்டி என்று எப்படி அறிவது? How can you know God does new things in your life? கர்த்தர் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறார் எப்படி தெரியும்? Only one sign. ஒரே The ஒண்ணுதான். old is not coming back into your life. பழையது புதியதுக்குள்ளாக தலையே தூக்காது. It doesn't come at all. வராது. The people of Israelites, இஸ்ரவேல் புத்திரர் பாருங்க. they think about the good things, the food habits, the cucumbers they enjoyed in Egypt. எகிப்தில் இவங்க சாப்பிட்டாங்களே இந்த வெள்ளரிக்காய் சாப்பாடு இதெல்லாம் யோசனை இருக்கான். God was not pleased. தேவனுக்கு அதில் பிரியமில்லை. God brought them into freedom. தேவனால் விடுதலை செய்து கொண்டு But they say to Moses, we lived a happy life. மோசேயை பார்த்து சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. But what they did, என்ன செய்தாங்க? they were in slavery. அடிமைதனத்தில் They இருந்தாங்க. were in slavery. அடிமைதனத்தில் They were இருந்தாங்க. treated very badly by Egyptians. எகிப்தியர்கள் இவரை கேவலமா நடத்தினாங்க. One day Satan treated you very badly. ஒரு காலத்துல பிசாசு நம்ம கேவலமா தான் நடத்தினா. You were slaves to Satan. பிசாசுக்கு அடிமையா இருந்தேனே. Oh, you were just going and running to cinema theaters. சினிமா தியேட்டருக்கு ஓடணுமே. You were slave to cinema theaters. சினிமாவுக்கு அடிமையா You இருந்தோமே. were slave to nadagams. நாடகத்துக்கு அடிமையா இருந்தோமே. You were slave to televisions. டெலிவிஷனுக்கு அடிமையா You இருந்தோமே. were slave to cricket matches. கிரிக்கெட் மேட்ச்க்கு அடிமையா You இருந்தோமே. were slaves to wrestling. ரெஸ்லிங்க்கு அடிமையா இருந்தோமே. You were slaves to football matches. ஃபுட்பால் மேட்ச்க்கு அடிமையா You இருந்தோமே. were slave to your cigarettes. உங்க சிகரெட்டுக்கு அடிமையா You இருந்தோமே. were slaves to drinking habits. குடி பழக்கத்துக்கு அடிமை. You were slaves to your posh dressing. ஒரு விதமான உடை உடுத்துவதிலே அடிமையா இருந்தனே. You were slaves to everything. அடிமையா தான் வாழ்ந்தேன். Satan held you. பிசாசு பிடித்து But வைத்திருந்தான். Jesus broke that. ஆனா இயேசு அதை He உடைத்தார். separated you. பிரித்தார். He said, you are a new creature in me. அவர் சொன்னார் நீ எனக்குள்ளாக புதிய சிருஷ்டி. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. So when God has separated you, கர்த்தர் பிரித்திருக்கும்போது don't look back. பின்னிட்டு Don't பார்க்காதே. look back to your cucumbers. உங்கள் வெள்ளரிக்காய்களை திரும்பி பார்க்காதீங்க. The Lord was displeased with them. கர்த்தர் அவள் விஷயத்திலே பிரியமாக இல்லை. He could not do a new thing for them. புதியதை செய்ய முடியவில்லை. He could not do new thing. புதியதை செய்ய The முடியவில்லை. Lord wanted to do new things. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்பினார். They prevented God to do new things in their life. தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியம் செய்யாதபடிக்கு And here தடுத்தார்கள். in 17th chapter, இங்க 17ஆம் அதிகாரத்தில் they sided with Moses. மோசேயோடு வாதாடுகிறார்கள். Moses is telling them, why side ye with me? மோசே Verse கேட்கிறார், 2. ஏன் என்னோட வாதாடுகிறீர்கள்? Wherefore do you tempt the Lord? ஏன் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறாய்? See, they are tempting the Lord. ஆண்டவரை பரீட்சை பார்க்கறாங்க. God separated them. தேவன் பிரித்தெடுத்தார். But will not God provide water for them in the wilderness? வனாந்தரத்தை கர்த்தர் அவளுக்கு தண்ணீரை கொடுக்க மாட்டாரா என்ன? Oh, he led them hitherto so far. இது வரைக்கும் நடத்தினாரே. But they began to murmur against God. ஆனால் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். Murmuring doesn't please God. முறுமுறுப்பு தேவனை பிரியப்படுத்தாது. Believer of Christ, விசுவாசியே, if you murmur, முறுமுறுத்தால், if you have unbelief, அவிசுவாசம், you cannot please God. தேவனை பிரியப்படுத்த முடியாது. Don't murmur against God. தேவனுக்கு விரோதம் முறுமுறு. Oh, in old time I was like that. பழைய வாழ்க்கை இப்படி I இருந்துச்சு. was earning so much of money. இவ்வளவு சம்பாதிச்சேன். I was drinking lots of alcohol. நிறைய குடிச்சேன். Oh, I was this and that. இப்படி வாழ்ந்தேன் அப்படி Oh, my food was so good. இப்படி சாப்பிட்டேன். God is not pleased with you. தேவன் அதிலே Disconnect yourself with your past. கடந்த காலத்தை விட்டு பிரிந்து வாருங்கள். Then only God can do a new thing. அப்பொழுதுதானே கர்த்தர் He புதிய does new things every day. ஒவ்வொரு நாளும் புதிய காரியம் He செய்கிறார். will make a way in the wilderness. வனாந்தரத்தை வழியை உண்டு பண்ணுவார். Streams in the desert. வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டு பண்ணுவார். Impossible things, God will make it possible. முடியாததை முடிப்பார். He will do miracles in your life. அற்புதங்களை செய்வார். Somebody shout hallelujah. ஆமென். Hallelujah. Hallelujah. And they murmured against Moses. மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். They tell him, why did you bring us for us to die in the wilderness? எங்களை எதற்கு இங்க வனாந்தரத்துக்கு கொண்டு வந்த சாவடிப்பதற்கா? Just murmured against Moses. மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். Moses cries unto the Lord. மோசே தேவன் நோக்கி கூப்பிடுகிறார். And the Lord said unto Moses, கர்த்தர் என்ன சொன்னார்? verse 5, 5வது வசனத்தை பாருங்க. go on before the people and take with thee the elders and take the rod. Behold, I will stand before thee there upon the rock in Horeb, and thou shalt smite the rock, and there shall come water out of it, that the people may drink. And Moses did so in the sight of the elders of Israel.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடுத்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். Hallelujah. அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். Amen. The Lord does a new thing. கர்த்தர் புதிய காரியத்தை செய்தார். All these days they were looking to waters and the ground levels. இதுவரைக்கும் அங்க பூமியில தான தண்ணியை பார்த்தாங்க. They looked to rivers, ஆறுகளை பார்த்தாங்க. streams in the desert. வனாந்தரத்திலே பார்த்தாங்க. But the Lord did something new. ஆனா கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். From rock he brought water. கண்மலையில் இருந்து தண்ணீர். Hallelujah. ஆமென். Satama, hallelujah. From rock he brought the water. கண்மலையில் இருந்து தண்ணீரை கொண்டு He told Moses, smite the rock மோசேயை பார்த்து சொன்ன அந்த கண்மலை அடி, and the water will come out. தண்ணீர் வரும். Impossible things, God made it possible. முடியாததை கர்த்தர் முடிக்கிறார். He proved to the people, மக்களுக்கு நிரூபிக்கிறார். oh, I can do anything in your life. உன் வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் செய்ய I will முடியும். do new thing for you. புதிய காரியம் செய்வேன். Don't murmur. முறுமுறுக்காதே. Don't look back. பின்னிட்டு பார்க்காதே. I don't have any unbelief. அவிசுவாசம் வேண்டாம். I am the rock. நான் கண்மலை. I change not. நான் மாறாதவன். Hallelujah. When you look unto me, என்னை நோக்கி I பார்க்க will do a new thing for you. புதிய காரியம் செய்வேன். Amen. When you cry unto me, என்னை நோக்கி I கூப்பிடும்போது will do a new thing for you. புதிய காரியம் செய்வேன். Jesus is the rock. இயேசுவே அந்த When கண்மலை. you look unto the rock இயேசுவை and பார்க்கும்போது say, here am I, Lord. இது அடியேன் கர்த்தா. Do a new thing for me. புதிய காரியத்தை I செய்வேன். bury my past. என் கடந்த காலத்தை The Lord புதைக்கிறேன். will do great things. தேவன் பெரிய காரியம் He'll செய்வார். give you a new life, புதிய வாழ்க்கை a தருவார். new joy, புதிய a சந்தோஷம், new happiness, புதிய மகிழ்ச்சி, a peaceful life, சமாதானமான a வாழ்க்கை, joyful life. மகிழ்ச்சியான A வாழ்க்கை. new life in Christ is full of joy and happiness. கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்தது. No bitterness, கசப்பில்லை, no anger, கோபம் இல்லை, no shortcomings, அங்கே கோபம் இல்லை, no fear, பயம் இல்லை, no dangers. ஆபத்து இல்லை. A new life in Christ கிறிஸ்துவுக்குள்ளான is புதிய full of singing, அங்கே பாடல் is இருக்கும், full of joy, மகிழ்ச்சி is இருக்கும், full of happiness. அங்கே சந்தோஷம் இருக்கும். Amen. Hallelujah. That's what he tells. My people will sing and they will do the great things for me. என் மக்கள் எனக்காக பெரிய காரியங்களை These செய்வார்கள். people I have found for myself that shall show forth my praise. என் துதியை சொல்லி வரும்படியாக இவளை தேர்ந்து கொண்டேன். Hallelujah. Amen. Who are you today? நான் யார்? Every day you are chosen to praise God. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கும்படியாக தேர்ந்து Not கொள்ளப்பட்டேன். to brood about your things which are scarcity in your life. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சத்தை போற்றுகிறவர்கள் அல்ல. That thing will go on like that. அதெல்லாம் போய்டும். Look at the blessings which God has given to you. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பாருங்கள். Don't murmur against God. முறுமுறுக்காதே. Be grateful to God. ஆண்டவருக்கு நன்றியா Be இருங்க. grateful for the dress which you are wearing. போட்டுகிற உடைக்காக கர்த்தருக்கு நன்றி Be செலுத்துங்க. grateful for your wife. மனைவிக்காக நன்றி. Be grateful for your husband. கணவனுக்காக Be நன்றி. grateful for your business. வியாபாரத்துக்காக நன்றி. Be grateful for your job. வேலைக்காக நன்றி. Be grateful for the womb. அந்த கர்ப்பத்துக்காக நன்றி. Be grateful for your parents. பெற்றோருக்காக Be நன்றி. grateful for your children. பிள்ளைகளுக்காக நன்றி. Be grateful for the good food God has given to தேவன் you. கொடுத்த நல்ல உணவு அதுக்காக நன்றியா இருங்க. Whatever food God has given to ஆண்டவர் you. எந்த சாப்பாடு கொடுத்தாலும் Millions don't have food. கோடிக்கணக்கான மக்களுக்கு உணவு So இல்லை. many missionaries they don't have food. மிஷனரிகளுக்கே உணவு இல்ல. But God has given you good food. ஆனா கர்த்தர் நமக்கு நல்ல Bless the உணவு food கொடுத்தார். and eat. அதை ஆசீர்வதிச்சு சாப்பிடுங்க. Bless the dress and wear it. Dress ஆசீர்வதித்து போடுங்க. Bless the legs and walk. காலை நல்ல ஆசீர்வாதம் பண்ணி நடங்க. Bless the hands and do things for God. கைகளை ஆசீர்வதித்து விட்டு தேவனுக்காக செய்யுங்க. Bless your mouth and sing praises for God. தேவனை துதிக்கிற உதடுகளை கர்த்தரை போற்றுங்கள். Bless your eyes and see good things happening. கண்களால் நல்ல காரியத்தை பார்க்கல கர்த்தரை துதியுங்கள். Bless your ears and hear the words of voice of the Lord. காதுகளுக்காக கர்த்தரை துதிப்போம் என்று அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். Rededicate your life. வாழ்க்கை ஒப்பு The கொடுங்கள். Lord wants to do great things. கர்த்தர் பெரிய காரியம் He செய்வார். is a rock. அவரே கண்மலை. He will do great things for you. பெரிய காரியம் செய்வார். And verse 7 says in 17th chapter Exodus, 17:7 பாருங்க. and he called the name of the place Massa and Meribah, because of the chiding of the children of Israel, and because they tempted the Lord, saying, Is the Lord among us or not? இஸ்ரவேல் புத்திரர் வாதாடிய நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். Massa means tempting the Lord. மாசா என்று சொன்னால் கர்த்தரை சோதிப்பது. Meribah means contention. மேரிபா என்று சொன்னால் வாதாடுவது. These are the old lives. பழைய வாழ்க்கை இது. Meribah and Massa. மேரிபா மாசா. Are you chiding with the Lord? ஆண்டவரோடு வாதாடுறீங்களா? Are you tempting the Lord? ஆண்டவர் சோதிக்கிறீங்களா? Are you having contention with the Lord? ஆண்டவரோடு வாதாடுறீங்களா? Don't do that. செய்யாதீங்க. You are a new creature in Christ. கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி. God wants to do new things in your life. புதிய காரியத்தை செய்யுங்க. Don't chide with the Lord. ஆண்டவரோடு வாதாடாதே. Don't contend with the Lord. தேவனோடு சண்டை போடாதே. Don't have any unbelief. அவிசுவாசம் God has separated you today. தேவன் பிரித்து You are chosen for New Jerusalem. புதிய எருசலேமுக்கு என்று தெரிந்து You are கொள்ளப்பட்டாய். chosen for take up. பறந்து செல்ல அழைக்கப்பட்டாய். Hallelujah. ஆமென். If you are content,
வாதாடணுமா? Oh, if you're just doing things or looking back, திரும்பி பார்ப்பேனே என்றால் if you're tempting the Lord, கர்த்தரை you சோதிக்கிறேன், will miss the coming of the Lord. வருகை விட்டு விடுவேன். You have to face the Antichrist. அந்திகிறிஸ்து சந்திக்க வேண்டியிருக்கும். Today you set right yourself before God. இன்றைக்கு வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்துவோம். God wants to do great things in your life. தேவன் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். Hallelujah. ஆமென். Shall we all stand for a நம்ம moment? எல்லோரும் எழுந்து நிற்போமா? Shall we just check your life? Just check your life and see. Where are you going? What are you doing? என்ன செய்கிறேன், எங்கே போகிறேன்? The Lord is doing great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உன்னை பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? இன்னும் நீ பழைய வாழ்க்கையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். பழைய கோபங்கள், பழைய மூர்க்கத்தனம், பழைய எரிச்சல், பழைய கெட்ட வார்த்தை, பழைய கெட்ட சுபாவங்கள், அநீதியான வாழ்க்கை, சுயநலம் எல்லாம் விட்டுவிடு. எப்படி இருப்பாயாகில் புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீ கடந்து போக முடியாது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்க கர்த்தரால் கூடும். எங்கே வழியிலையோ கர்த்தர் வழியை உண்டாக்குவார். நீயோ பின்னிட்டு திரும்பி பார்க்காமல் இயேசுவிடம் வாழ்க்கை ஒப்புக்கொடு. எல்லா கண்களையும் மூடுங்க. எல்லா கண்களையும் மூடுங்க. இயேசுவோடு கூட வழக்காடாதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு வாழ்க்கைக்காக, ஒரு குடும்பத்துக்காக, கர்த்தர் கொடுக்குற ஆகாரத்துக்காக, தண்ணீருக்காக, உடைக்காக, கர்த்தர் கொடுத்த பிஸ்னஸ்க்காக, வேலைக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக ஸ்தோத்திரம் பண்ணதிலே தவிர எதுவும் பண்ணி கொண்டு இருக்காதீங்க. முரட்டாட்டமாக இருக்காதீங்க. முரட்டாட்டம் பண்ணாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணினார்கள். ஒருவரும் இஸ்ரவேலுக்குள்ளாய் செல்ல முடியல. Nobody entered the land of Israel except Joshua and Caleb. யோசுவா காலேபை தவிர கானானுக்குள் போல யாரும். They all contended with the Lord. எல்லாரும் ஆண்டவர் சண்டை தான். They were aggressive. முரட்டுதனம். They never wanted to give up to the Lord. ஒருபோது ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கலையே. They just worried about their food. சாப்பாடே எண்ணம். They just worried about their drinking, the water. என்ன தண்ணி அதான் எண்ணம். They worried about their flesh. இப்போ சரீரத்தை குறித்து தான் கறி கிடைக்கும் அதான் எண்ணம். They're not looking at the deliverance God has given to them. தேவன் கொடுத்த விடுதலையை பார்க்கவில்லையே. God was doing new things. தேவன் புதிய காரியம் செய்கிறார். He was opening the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை திறந்தார். A new thing happened. புதிய காரியம் நடந்தது. They walked on river Jordan. யோர்தானிலே நடந்து போகிறார்கள். God did a new thing. தேவன் புதிய காரியம் செய்தார். He brought water from the rock. கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். But they don't realize all these things. ஆனா உணர்லையே. They were only worried about their mutton and chicken and fish. அவங்களுக்கு தேவையெல்லாம் மீன் கிடைக்குமா, கறி கிடைக்குமா, கோழி கிடைக்குமா, இதான் எண்ணமே. They were only worried about the tasty buds in their tongue. நாவிலே காணப்படுகிற நாக்குக்கு ஏதாவது ருசியா கிடைக்குமா அதான். They were only worried about the dress. உடையை குறித்தான் கவலை. Only worried about what is happening around them. சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்த கவலை. Today you don't be like that. நாம் அப்படி அல்ல. Don't imitate them. அவர்களை போல இருக்க வேண்டாம். God wants to do a new thing. தேவன் புதிய காரியத்தை செய்ய A new life in Christ. கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்க்கை. Yes, you are a new believer in Christ. கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகள். Don't look back. பின்னிட்டு பார்க்காதே. Don't boast about your back. பழைய காலத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. God has separated you. கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்தார். Hallelujah. ஆமென். சத்தமா சொல்லுங்க hallelujah. 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 Thank you Jesus. How many of you say, Lord, here am I, Lord? எத்தனை பேர் சொல்ற ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன். I will not look back, Lord. பின்னிட்டு பார்க்க மாட்டேன். I will start a new life. புதிய வாழ்க்கை I ஆரம்பிப்பேன். want everybody to close their eyes. எல்லோரும் கண்களை மூடுங்கள். Will you lift up your hands? கரங்களை உயர்த்துங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Father, I commit your children who recommitted their life back to Jesus Christ. திரும்பமாக இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் கர்த்தாவே. Do a new thing, Lord. புதிய காரியத்தை செய்வீராக. Give them peace, சமாதானத்தை தாரும். happiness, சந்தோஷத்தை, joy, மகிழ்ச்சியை, eternal life. நித்திய ஜீவனை Cover them with your blood. இரத்தத்தால் In மூடிக்கொள்ளும். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Shall we shout hallelujah? ஆமென். Hallelujah.